ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். இயர்லி மார்னிங்லேருந்தே சோஷியல் மீடியாவை பெரிய அளவு கலக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜிவி பிரகாஷ் சார், அது மட்டும் இல்லாமல் சைந்தவி மேடம் இவங்களோட கிட்டத்தட்ட டிவோர்ஸ் அப்படின்ற விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒன் ஆஃப் த விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே என்ன இது அப்படின்னு சொல்லி காலைல எழுந்த உடனே பெரிய ஷாக்கிங் வர வச்ச ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருக்கும் சமயத்தில் அதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஏஆர் ரஹ்மான் சார் இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காரு அந்த டிவோர்ஸ் பற்றி. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏது சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஜிவி பிரகாஷ் அவர்கள் காலையிலே ஏர்லி மார்னிங் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி எங்களோட மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட எங்களை மியூச்சுவலாக நாங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், எங்கள் 11 இயர்ஸோட ஜார்னியை நாங்கள் முடிச்சு கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை பார்த்தவொடனே எப்பா சும்மா சொல்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது பார்த்தா சைந்தவியும் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஆமாம் அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாருக்குமே பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் கூட இப்போ ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு சில விஷயங்களை அதை பற்றி கருத்தாக பதிவு பண்ணியிருக்காரு. இவர் ஏன்ப்பா இதுக்குள்ளே பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் சாரோட அக்காவுடைய பையன் தான் ஜிவி பிரகாஷ் சார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவருக்கு ஒரு சின்ன கன்சர்ன் இருக்கும் இல்லையா, நாங்கள் என்னப்பா இது இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் அக்கா பையன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி, ஸோ அதனால் அவரை பற்றி ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷோட டெபியூட்டே நம்மளோட ஏஆர் ரஹ்மான் சார் தான் பண்ணும்போது அவரோட லைஃப்பில் அவர் கண்டிப்பாக ஒரு அக்கறை இருக்கும்ல. ஸோ அவர் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, எல்லாமே ஆல் ஓகே தான், பட் இருந்தாலும் கூட ஒரு சின்ன கஷ்டங்கள் அப்படின்றது எனக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க 11 இயர்ஸாக அவங்க ஒரு மேரேஜ் லைஃப்பை சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு இல்லை எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு ஓகே அப்படின்றது தெரியல. ஜிவிக்குமே கரியர் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒன்று இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் கூட கணவன் மனைவியாக இருக்க யாருமே கரியர் டெவலப்மெண்ட்டாக பண்ணுறது இல்லையா. பட் இருந்தாலும் கூட அது அவங்க பர்சனல், அதில் நம்ம பற்றி பேசக்கூடாது. பட் இருந்தாலும் கூட எனக்கு அவங்க பொண்ணு இருக்குது அன்வின்னு சொல்லி, அந்த பொண்ணு மேலேயே ஒரு அக்கறை இருக்குது. எல்லாருக்கு மேலேயே ஒரு சின்ன எனக்கு ஒரு அக்கறை இருக்குது. ஸோ அதனால் இந்த முடிவு எனக்கு ஓகே கிடையாது தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஜிவி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, சைந்தவி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, அது அவங்களோட பர்சனலான விஷயம். ஸோ அதில் நம்ம தலையிட முடியாது. பட் இருந்தாலும் கூட இது கொஞ்சம் பரிசோதனையே இது பண்ணலாம், இவங்க கொஞ்சம் இன்னொரு வாட்டி யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏஆர் ரஹ்மான் சார் அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது கிட்டத்தட்ட சொன்னது அவர் கரெக்ட் தான். ஏன்னா அவர் அக்கறைப்படுறது அப்படின்ற போது ஜிவி பிரகாஷோட லைஃப்பில் அவர் நிறைய சம்மந்தப்பட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் அக்கறைப்படுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. பட் இருந்தாலும் கூட அவருமே மென்ஷனாக குறிப்பிடுறது அவங்களோட பர்சனலான விஷயம் அப்படின்னு சொல்லி திரும்ப எல்லாருமே மோசமாக பேசுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய எப்படியாவது அவங்க பார்த்துக்கணும், அதை அவங்க விட்டுறக்கூடாது, அந்த குழந்தையோட லைஃப்காக தான் இத்தனை பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஜிவி சார் அதை பார்ப்பார் அப்படின்ற நாங்கள் நம்புகிறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.